லட்சுமி அம்மாளுக்கு வயது 30. கணவர் இறந்த பிறகு பெரிய பங்களாவில் தனியாக வாழ்ந்து வந்தாள். பணம், சொத்து, மரியாதை எல்லாம் இருந்தது. ஆனால் இரவு நேரங்களில் அந்த பெரிய வீட்டின் அமைதி அவளை பயமுறுத்தும். ஒரு நாள் புதிய வேலைக்காரனாக முருகன் தோப்பிற்கு வந்தான். முதல் நாளே அவன் மற்றவர்களைப் போல தலை குனிந்து பேசவில்லை. வேலை சரியா செய்தா போதும் அம்மா, பயந்து வேலை பண்ண முடியாது என்று நேராக சொன்னான். அந்த தைரியம் லட்சுமிக்கு வித்தியாசமாக தோன்றியது. நாட்கள் சென்றன. முருகன் வந்த பிறகு தோப்பில் இருந்த பிரச்சனைகள் குறைந்தன. திருட்டு இல்லை, சண்டை இல்லை. எல்லோரும் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு இரவு மின்சாரம் போய்விட்டது. பெரிய பங்களாவில் லட்சுமி மட்டும் தனியாக இருந்தாள். வெளியே மழை, இடி, காற்று. அப்போது கதவு தட்டும் சத்தம். பயந்து போன லட்சுமி மெதுவாக கதவை திறந்தாள். வெளியே நின்றது முருகன். அம்மா, தோப்புல ஒரு மரம் விழுந்திருக்கு, அதான் சொல்ல வந்தேன். அவள் நிம்மதி அடைந்தாள். ஆனால் அடுத்த நொடி பெரிய இடி சத்தம். பயத்தில் லட்சுமி திடீரென்று முருகனின் கையை பிடித்தாள். இருவரும் சில வினாடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த பார்வை இருவரின் வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பதை அப்போது யாருக்கும் தெரியாது. அந்த மழை இரவுக்கு பிறகு லட்சுமியால் பழையபடி இருக்க முடியவில்லை. காலை எழுந்ததும் அவளது மனதில் தோன்றிய முதல் நினைவு முருகன்தான். தோப்பிற்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்கு முன்பு இருந்ததில்லை. ஆனால் இப்போது தினமும் ஏதாவது காரணம் சொல்லி தோப்பிற்கு வந்தாள். முருகனும் அதை கவனித்தான். ஆனால் அவன் எல்லையை மீறாமல் மரியாதையுடன் மட்டுமே பேசினான். அதுதான் லட்சுமிக்கு இன்னும் பிடித்திருந்தது. ஒரு நாள் மதிய நேரம். எல்லோரும் சாப்பிட சென்றிருந்தனர். முருகன் மட்டும் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் சாப்பிடலையா என்று கேட்டாள் லட்சுமி. வேலை முடிச்சிட்டு சாப்பிட்றேனம்மா. லட்சுமி அவனிடம் உணவு டப்பாவை நீட்டினாள். முதல்ல சாப்பிடு. முருகன் தயங்கினான். நான் வேலைக்காரனம்மா, அதனால் என்ன, மனிதன் தானே. அந்த வார்த்தை முருகனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாள் முதல் அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் உருவானது. ஆனால் அதே நேரத்தில் கிராமத்தில் கிசுகிசுக்கள் ஆரம்பமானது. முதலாளி அம்மா ஏன் அந்த வேலைக்கார பையனை மட்டும் கவனிக்கிறாங்க? ஏதோ இருக்கு. இந்த பேச்சு மெதுவாக பரவியது. ஒரு நாள் லட்சுமியின் உறவினர் ராஜசேகர் நேராக வந்து சொன்னான். ஊர்ல பேசுறாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. லட்சுமி கோபமடைந்தாள். நான் யாரிடம் பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த இரவு அவளால் தூங்க முடியவில்லை. ஊரின் பேச்சு அவளை பாதித்தது. நான் முருகனிடம் கொஞ்சம் விலகி இருக்கணுமோ என்று யோசித்தாள். மறுநாள் முருகன் வழக்கம் போல் வந்தான். ஆனால் லட்சுமி அவனை பார்க்காமல் தவிர்த்தாள். பேசவில்லை, சிரிக்கவில்லை. முருகனுக்கு ஏதோ தவறு நடந்தது போல தோன்றியது. 3 நாட்கள் இப்படியே சென்றது. 4வது நாள் மாலை தோப்பின் பின்புறம் உள்ள பழைய கிணற்றருகே லட்சுமி தனியாக நின்றிருந்தாள். அப்போது முருகன் அருகே வந்தான். நான் ஏதாவது தவறு செய்துட்டேனோ அம்மா என்று அந்த கேள்வி லட்சுமியின் இதயத்தை தைத்தது. இல்ல முருகா. அப்போ ஏன் என்ன தவிக்கிறீங்க? லட்சுமியின் கண்கள் கலங்கின. ஊர்ல பேசுறாங்க. சில நொடிகள் அமைதி. பிறகு முருகன் மெதுவாக சொன்னான். ஊர்ல பேசுறதுக்காக நல்ல மனசை விட்டு விளையிடணுமா? அந்த ஒரு வாக்கியம் லட்சுமியை அசைத்தது. அவள் பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். அந்த நேரத்தில் அருகிலிருந்த மரத்தின் பின்னால் யாரோ ஒருவர் நின்று அவர்களை கவனித்து கொண்டிருந்தார். அவர் ராஜசேகர்.
அவரது முகத்தில் ஒரு ஆபத்தான சிரிப்பு. இப்போதான் எனக்கு வேண்டிய ஆதாரம் கிடைச்சிருக்கு என்று முணுமுணுத்து கொண்டு அங்கிருந்து சென்றார். அவரது அடுத்த திட்டம் லட்சுமி மற்றும் முருகனின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. ராஜசேகர் அடுத்த சில நாட்களில் கிராமம் முழுவதும் வதந்தியை பரப்பினான். முதலாளி அம்மாவுக்கும் வேலைக்காரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்ற பேச்சு ஊரெங்கும் பரவியது. லட்சுமி வீட்டை விட்டு வெளியே வந்தாலே சிலர் கிசுகிசுத்தார்கள். அவளுக்கு அவமானமாக இருந்தது. அதே நேரத்தில் ராஜசேகர் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தான். லட்சுமி, நீ இப்படி தனியா இருக்கக்கூடாது. நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய தொழிலதிபரை உனக்கு பார்த்திருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. லட்சுமி உடனே மறுத்தாள். ஆனால் குடும்ப அழுத்தம் அதிகரித்தது. ஒரு நாள் முருகன் தோப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடப்பதாக செய்தி கேட்டான். அவன் மனம் உடைந்தது. பல நாட்களாக தன் மனதில் இருந்த காதலை அவன் சொல்லவே இல்லை. அவங்க சந்தோஷமாய் இருந்தா போதும் என்று நினைத்து அமைதியாக விலக முடிவு செய்தான். மறுநாள் காலை முருகன் வேலைக்கு வரவில்லை. அவனை எங்கும் காணவில்லை. லட்சுமி பதறினாள். தோப்பு, வயல், கிராமம் என்று தேடினாள். இறுதியில் அவர்கள் முதலில் நீண்ட நேரம் பேசிய பழைய மாமரத் தோப்பில் முருகன் அமர்ந்திருந்தான். ஏன் வேலைக்கு வரல என்று கேட்டாள். முருகன் சிரிக்க முயன்றான். எனக்கு இங்க இருக்க உரிமை இல்லைன்னு தோணிச்சு. யார் சொன்னது? நாளைக்கு உங்க நிச்சயதார்த்தம். அந்த வார்த்தையை கேட்டதும் லட்சுமி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், அதை நிறுத்திட்டேன். முருகன் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்? லட்சுமி அவனை நேராக பார்த்தாள். ஏன்னா என் மனசு வேற யாரிடமும் இல்லை. முருகனின் இதயம் வேகமாக துடித்தது. எங்கே இருக்கு? லட்சுமி சிரித்தாள். இவ்வளவு நாளா என்னை கவனிச்ச ஒருத்தர்கிட்ட. அந்த நொடியில் முருகனுக்கு எல்லாமே புரிந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்களில் இருந்த மகிழ்ச்சி லட்சுமிக்கு பதிலாக இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு ராஜசேகரின் சதிகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தன. கிராம மக்கள் லட்சுமிக்கு முருகனுக்கும் ஆதரவாக நின்றனர். அவர்களின் உறவு பணத்தாலும் அந்தஸ்தாலும் உருவானது இல்லை. ஒருவரையொருவர் புரிந்து கொண்ட இரண்டு மனங்களின் அன்பால் உருவானது. ஒரு மாலை அதே மாமரத் தோப்பில் இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். காற்று மெதுவாக வீசியது. அந்த மழை இரவு நினைவிருக்கா என்று கேட்டாள் லட்சுமி. மறக்க முடியுமா என்று சிரித்தான் முருகன். அந்த சிரிப்புடன் அவர்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.